முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், பெருமாள் கோவிலில் ஜடாரி வைப்பதன் மகத்துவத்தை பற்றி பார்க்கலாம். மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்கள். தர்மத்தை நிலைநாட்ட ராம அவதாரம் நிகழும் போது சக்கரமும் சங்கும் என் சகோதரர்களாக பரதன், சத்ருகணனின் என்ற பெயர்களில் அவதரிப்பார்கள். பெருமாளை சேவித்த பிறகு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய தலையில் வைக்கும் ஜடாரி என்ற மகுடத்தை கவனித்து பார்த்தால் அதன் மேல் 2 பாத சுவடுகள் பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம். மதிப்புக்குரிய திருமுடியின் மீது திருவடிகள் ஏன் இடம் பெற்றிருக்கிறது? அதிலும் பெருமாள் ஆலயங்களில் அதனை பயன்படுத்துவதற்கான காரணம் அறியலாம். ஒரு சமயம் தாம் வாசம் செய்யும் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு செல்ல ஆயத்தமாகும் முன் தன்னுடைய சங்கு, சக்கரம், திருமுடி ஆகியவற்றை எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தார். திடீரென தன்னை சந்திக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்டு பாம்பு படுக்கையில் இருந்து அவசரமாக எழுந்து சென்றவர் வழக்கத்திற்கு மாறாக தனது பாதுகைகளை ஆதிசேஷன் அருகில் சயன அறைக்குள்ளேயே விட்டுவிட்டார். ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக சங்கும், சக்கரமும், கிரீடமும் அமைந்திருந்தன. அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது. அவற்றிற்கு பிடிக்கவில்லை. அவை பாதுகைகளை பார்த்து கோபத்துடன், கௌரவத்தால் உயர்ந்த, நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியிலே புரளும் நீ எப்படி இங்கு இருக்கலாம் என்று கேட்டன. இது எங்கள் தவறு இல்லை, பகவான் தான் எங்களை இங்கே விட்டு சென்றார் என்றன பாதுகைகள். அவற்றை காதில் வாங்காமல், பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான், கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமும், எனவே ஆதிசேஷன் மீது அமரும் அருக்கதை எங்களுக்கு மட்டுமே உண்டு. பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதை இல்லை. உங்கள் வழக்கமான இடத்திற்கு போய்விடுங்கள் என்று கோபத்துடன் சொன்னது கிரீடம். அதுவரை பொறுமையாக இருந்த பாதுகைகள் கிரீடம் இப்படி சொன்னதும் கோபத்துடன், நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான், ஆனால் கேவலமானவர்கள் அல்ல. மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்கள். தவிர உங்களை தழுவி தரிசிப்பது இல்லை. புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் என்று பதிலுக்கு வாதித்தனர். கிரீடத்தின் சங்கு, சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் தனித்து நின்ற பாதுகைகளால் ஏன் பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல், பகவான் எப்போது வருவார், அவரிடம் முறையிடலாம் என்று கலங்கி காத்து நின்றனர். பகவான் வந்ததும் அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டன. இங்கே நடந்ததை நான் அறிவேன். என் சன்னதியில் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது என்பதை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பலனை அனுபவிக்க வேண்டி வரும். தர்மத்தை நிலைநாட்ட ராம அவதாரம் நிகழும்போது சக்கரமும் சங்கும் என் சகோதரர்களாக பரதன், சத்ருகணன் என்ற பெயர்களில் அவதரிப்பார்கள். அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் 14 வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள். அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பலன் இது என்றார். அதன்படியே ஸ்ரீராம அவதாரத்தில் அவரது பாதுகைகள் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிந்தன. திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது எனில், பெருமானின் திரு பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தனவையே. இன்னும் சொல்லப்போனால்
பாதம் பற்றி சரணாகதி அடையும் விதமாக நமது பார்வை பெருமாளின் திரு பாதங்களையே முதலில் நாடும். பாத சுவடுகள் தாங்கிய சடாரி எனும் மகுடத்தை நம் தலையில் வைத்து கொள்ளும்போது நம்முடைய நான் என்ற ஆணவம் அகங்காரம் அழிய வேண்டும் என்பதே ஜடாரி சாத்தலின் பின்னலையில் உள்ள காரணம். இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.